Hi friends, welcome to our channel Times to Know. இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா Eduonix.com ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஃபார் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அண்ட் எக்ஸல். இந்த கோர்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் ஈஸியாக சர்டிஃபிகேஷன் கெட் பண்ணுறதுக்கான வே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நேற்று கூட யுடமியோட ஃப்ரீ கோர்ஸ் பற்றின லிங்க்ஸ்லாம் நிறைய நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளால் வீடியோ போட முடியல அப்படின்னாலும் உங்களுக்கான அப்டேட் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக அங்கே கிடச்சிடும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நம்பர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடிக்கடி போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் டைம்ஸ் டு நோ. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் Eduonix.com அஃபிஷியலான கோர்ஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டோட்டலாக 2 கோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று மைக்ரோசாஃப்ட் வேர்ட், இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இதில் நான் மைக்ரோசாஃப்ட் வேர்டை எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கும் இருக்கும். ஜஸ்ட் இந்த வெப்சைட்டில் பார்த்தோன்னா இவங்களோட கோர்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து ஜஸ்ட் என்னன்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஃப்ரீ என்ரோல் நவ், இந்த கோர்ஸ்க்கான என்ரோல் நவ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்டு டைமிங் கீழே 4.5 ஹவர்ஸ்ன்ற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸை பற்றின அபவுட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க கண்டக்ட் பண்ணுற கோர்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான கண்டென்ட் அந்த டீட்டெயில்ஸும் இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ண நினச்சிங்க அப்படின்னா என்ரோல் நவுங்கிறத கொடுத்து ஜஸ்ட் கூகுளோட சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னா உங்களோட நேம் கேட்பாங்க. அந்த நேம் எதுக்காகனா சர்டிஃபிகேட்டில் எப்படி பிரிண்ட் ஆகணுமோ அதுக்காக தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர்லாம் கேட்டிருப்பாங்க. அது வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே மை டேஷ்போர்டுங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. மை டேஷ்போர்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கோர்ஸோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் இதுதான் அதோட கோர்ஸ்க்கான வெப்சைட். இப்போ பார்த்துக்கிட்டோன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எனக்கு கோர்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணலைங்கிற மாதிரி காட்டுது. ஜஸ்ட் ஸ்டார்ட் கோர்ஸுங்கிறத கொடுங்க. ஸ்டார்ட் கோர்ஸுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வரும். நீங்கள் வீடியோஸ் விருப்பப்பட்டால் ஃபுல்லாக பார்க்கலாம். மேபி பாருங்கள், பார்த்து நிறைய கற்றுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கீழே இருக்க அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணி எல்லா கண்டென்ட்ஸ்க்குமே அந்த செக் பாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்க, அந்த வீடியோஸ் பார்த்துட்டிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கும். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த கோர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸாக தான் இருக்கும். நான் ஜஸ்ட் இப்போ எல்லா செக் பாக்ஸும் செக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா செக் பாக்ஸும் டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா செக் பாக்ஸையும் நீங்கள் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சர்டிஃபிகேட்டுங்கிறத கொடுங்க. சர்டிஃபிகேட்டுங்கிறது கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஏதாவது ஒரு சில லெக்சர்ஸ் நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, லேஷராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரும். ஜஸ்ட் இப்போ நீங்கள் பேக் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கோர்ஸ்க்கான பேஜுக்கு போகும். அந்த கோர்ஸ் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே தெரிஞ்சிடும். இப்போ நான் 98% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு சில டிக் மார்க் நம்ம முன்னாடியே டிக் பண்ணியிருப்போம், அது மறுபடியும் அன்மார்க் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் அதை டிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ரெஸ்யூம் கோர்ஸுங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பேஜுக்கே உங்களுக்கு போகும். ஏதாவது ஒரு சில செக் பாக்ஸ் இன்னும் டிக் பண்ணாமல் இருக்கும். அது மட்டும் பார்த்து என்னன்றதை கரெக்டாக டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் பார்த்தோன்னா ஒரு இது அன்மார்க் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த கெட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்பாங்க. அதாவது அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் தரீங்க அண்டு உங்களோட ரிவ்யூஸ் மட்டும் கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் என்னன்ட்டு பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுதான் உங்கள் சர்டிஃபிகேட்கான ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. இந்த நேம் உங்களுக்கு ஓகேவா, இதிலே பிரிண்ட் பண்ணிடலாமா, இல்லை நீங்கள் அப்டேட் பண்ண நினச்சிங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைலுங்கிறத கொடுத்து அப்டேட் பண்ணிங்க. ஜஸ்ட் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் லோட் ஆகும். இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இங்கேருந்தே ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் எனக்கு அந்த சர்டிஃபிகேட் பார்த்தோன்னா இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. கீழே பார்த்தோன்னா டவுன்லோட் ஆப்ஷன், டெலிட் ஆப்ஷன், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற மாதிரிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ எனக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய சர்டிஃபிகேட். இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அண்டு டேட் கொடுத்துருக்காங்க, சிக்னேச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஒரு கரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸுங்கிறதுனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டைம்ஸ் நியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கான அப்டேட் தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்க இன்னும் நம்மள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் டெலிகிராம்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.